திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்து வரக்கூடிய நிலையில்தான் நடிகர் ரஜினிகாந்த் அவரது இல்லத்தில் திமுக தலைவரை சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக வெற்றி தேர்தல் சமயத்திலும் கூட ஏற்கனவே அவரை சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் திமுக சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய நிலையில் அவர் முன்னாள் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலினுடைய அவரது இல்லத்தில் சந்தித்து பேசும் பொழுது, வெற்றி பெறும் நேரத்தில் மட்டுமல்ல இக்கட்டான நேரத்திலும் உங்களுடன் இருப்பேன் என்று அவரிடம் தெரிவித்ததாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் நேரில் சந்தித்து கடந்த 2 நாட்களாகவே திமுக தலைவரை சந்தித்து வரக்கூடிய நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவரை சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பின் பொழுது வெற்றி நேரத்தில் மட்டுமல்லாது தோல்வி நேரத்திலும் உங்களுடன் இருப்பேன் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்து வரக்கூடிய நிலையில்தான் நடிகர் ரஜினிகாந்த் அவரது இல்லத்தில் திமுக தலைவரை சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக வெற்றி தேர்தல் சமயத்திலும் கூட ஏற்கனவே அவரை சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் திமுக சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய நிலையில் அவர் முன்னாள் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலினுடைய அவரது இல்லத்தில் சந்தித்து பேசும் பொழுது, வெற்றி பெறும் நேரத்தில் மட்டுமல்ல இக்கட்டான நேரத்திலும் உங்களுடன் இருப்பேன் என்று அவரிடம் தெரிவித்ததாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் நேரில் சந்தித்து கடந்த 2 நாட்களாகவே திமுக தலைவரை சந்தித்து வரக்கூடிய நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவரை சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பின் பொழுது வெற்றி நேரத்தில் மட்டுமல்லாது தோல்வி நேரத்திலும் உங்களுடன் இருப்பேன் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்து வரக்கூடிய நிலையில்தான் நடிகர் ரஜினிகாந்த் அவரது இல்லத்தில் திமுக தலைவரை சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக வெற்றி தேர்தல் சமயத்திலும் கூட ஏற்கனவே அவரை சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் திமுக சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய நிலையில் அவர் முன்னாள் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலினுடைய அவரது இல்லத்தில் சந்தித்து பேசும் பொழுது, வெற்றி பெறும் நேரத்தில் மட்டுமல்ல இக்கட்டான நேரத்திலும் உங்களுடன் இருப்பேன் என்று அவரிடம் தெரிவித்ததாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் நேரில் சந்தித்து கடந்த 2 நாட்களாகவே திமுக தலைவரை சந்தித்து வரக்கூடிய நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவரை சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பின் பொழுது வெற்றி நேரத்தில் மட்டுமல்லாது தோல்வி நேரத்திலும் உங்களுடன் இருப்பேன் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்திருக்கிறார். வெற்றி பெறும் நேரத்தில் மட்டும் இல்லை, இக்கட்டான நேரத்திலும் உங்களுடன் இருப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. Chennai Silks in Mega Summer Sale.